அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜிகேசி டெக் சேனலில் எக்ஸலில் ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழில் பார்ட் 1ல். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. டவுட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கான்செப்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ நான் இப்போ எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் வித் டெக்ஸ்ட். இந்த சம் வித் டெக்ஸ்ட்னா என்னென்னா, யூஸ்வலாக நம்ம ஒரு மார்க் கால்குலேட் பண்ணுவோம், இல்லை வேறு ஏதாவது சேலரி கால்குலேட் பண்ணுவோம். இந்த மாதிரி சம் கால்குலேட் பண்ணும்போது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் இங்கே டிலீட் கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஆல்ட் ஈக்குவல் டு ஷார்ட்கட் கீ கொடுத்துட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே டோட்டல் வந்துடும் இல்லையா? இப்போ இது நார்மலாக டோட்டல் வந்துருச்சு. சில பேருக்கு என்னென்னா, சார் எனக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஒரு டோட்டலோ இல்லை அந்த மாதிரி எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நார்மலாக இங்கே பாருங்கள், இந்த டோட்டல் வித் சம்மோடு வரும், ஆனால் அந்த வேல்யூ வராது. அப்போ எனக்கு அந்த டெக்ஸ்ட்டோடு எனக்கு வேணும் சார் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. கேல்குலேட் பண்ணிவிட்டு அகைன் அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு F2 கொடுத்துட்டு சம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது ஈக்குவல் டுக்கு அப்புறமா டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு டோட்டல் மார்க்குன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அகைன் ஐஃபன் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ அகைன் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஆம்பர்சன், அதாவது அண்டுன்னு சொல்லுவோம், ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே பாருங்கள் டோட்டல் மார்க் 7093 அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு மெத்தட், ஓகேங்களா? ஸோ இப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சம்மு வித் டெக்ஸ்ட், எனக்கு டெக்ஸ்ட்டோடு சேர்ந்து ஒரே செல்லில் எனக்கு நியூமரிக்கு சம்மும் வேணும், ஜஸ்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் வேர்டு எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ செகண்ட் ட்ரிக் பார்ப்போம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா சார்ட் பை டெக்ஸ்ட் லென்த். சில இடத்துல என்ன கேட்பாங்கன்னா ப்ராக்டிக்கலில், எனக்கு நேம்ஸ் எல்லாம் எந்த நேம் 4 5 3 1 2 3 4 5 6 ஆர்டரில் எனக்கு டெக்ஸ்ட் லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு கொடுத்துட்டு லென்த்துன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸோ ஜஸ்ட்டு இப்போ இந்த நேம் எந்த செல்லை நீங்கள் கேல்குலேட் பண்ணுறீங்களோ அந்த செல்லை கேல்குலேட் பண்ணி முடிச்சுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த 18 வந்துடுதா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே டபுள் கிளிக் கொடுக்குறேன். ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கலாக அந்த செல்லோட ஃபார்முலாஸ் டவுன் வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3 டாப்பிக்கோட இந்த ஃபீல்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எல் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட்டை போயிட்டு நான் ஸ்மால் டு லார்ஜ்னு மாற்றுறேன். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக 4 4 5 6 7 8, அதாவது அந்த ஆர்டரில், அதாவது 4 ஃபஸ்ட்டு லென்த்து, அகெயின் 4 அகெயின் 5, ஸோ இந்த ஆர்டரில் உங்களுக்கு டெக்ஸ்ட் அரேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெக்ஸ்ட் லென்த்தை நீங்கள் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மெத்தட் ஆஃப் டெக்ஸ்ட் லென்த்தோட ஷார்ட், ஓகேங்களா? ஸோ தேர்ட் ட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால்குலேட் வித் டெக்ஸ்ட். அதாவது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 14 நான் போடுறேன், அகெயின் 20 நம்ம போடுவோம். இது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை மல்டிபிள் பண்ணுவோம். இந்த செல் இன்டூ திஸ் செல் இன்டூ திஸ் செல் அப்படின்னு போட்டுட்டு நம்ம சம் பண்ணுவோம். பட் இதுவே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஸோ கேஜி அப்படின்னு போட்டுட்டு என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்துட்டா இந்த வேல்யூ எரரில் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி. ஆனால் எனக்கு ஒரே செல்லில் நான் 14 kg வரணும், ஆனால் எனக்கு டோட்டல் கரெக்டாக வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றது வாங்க பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு அந்த கன்சர்ன் காலமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த செல்லில் உங்களுக்கு அந்த கேஜி குறிப்பிட்ட இது வேணும் அப்படின்னு ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்களா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் 1 கொடுங்க. 1 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஃபார்மேட் செல்ஸ் ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணணும்னா ஜென்ரல் இருக்கும், அதை டெலீட் பண்ணிவிட்டு 0 ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ் கேஜி டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அகைன் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த செல்லுலேயும் நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அகைன் இங்கேயும் இதே செல்லை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் 1ன்னு கொடுத்துட்டு கஸ்டம்ஸு கிளிக் பண்ணிவிட்டு ருபீஸ் ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ருபீஸ் டாட் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு 0 கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அகைன் நான் ஓகே கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் மேங்கோ. ஸோ மேங்கோ எனக்கு 40 kgs வேணும். ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 60 rupeesனு வச்சுப்போம். நான் இப்போ என்ட்ரு கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வித்து நம்பர் இருக்குது, ஆனால் கரெக்டாக கேல்குலேட் ஆகிடுதா? ஸோ 40 கிலோ ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட்டு வந்துடும்,
ஓகேங்களா. ஸோ இது ஒரு மெத்தட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நார்மலாக இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு டவுன் பண்ணிப்போம். இங்கே 40 கேஜிக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது கேஜி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கேஜி வேணுமோ அந்த நம்பர்ஸை மாற்றிட்டு உங்களோட ருப்பீஸை இங்கே நார்மலாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே மாறப்போகுது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ட்ரிக். ஸோ ஒரே செல்லில் உங்களால் டெக்ஸ்ட்டும் போட முடியும், as well as உங்களுக்கு நியூமரிக் போட்டுட்டு கேல்குலேட்டும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் தான். இது நிறைய இடத்துல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் நேம் லைக் திஸ் மெத்தட். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில இடத்துல ஒரு கம்பெனிலையும் சரி ஒரு இன்டர்வியூவில் உங்களை என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி சேல்ஸ் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி 3 நேம்லாம் கூட இருக்கும். ஃபாரினர் நேம்லாம் பார்த்தீங்கன்னா 3 நேம் இருக்குது. நம்மளாச்சும் வந்து சர் நேம் வச்சுருப்போம், பட் ஃபாரினரில் டிசைன் நேம் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே என்னென்னா நேம் ஆஃப் தி ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் நேம் இப்போ எனக்கு பிரிக்கணும். ஃபஸ்ட்டு நேமும் லாஸ்ட் நேமும் இப்போ எனக்கு பிரிக்கணும். அதுக்கு நான் என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம டைப் பண்ணும்போது அந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ் ஆகாது. இதே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து அது அடிக்ட் ஆகிடும். இப்போ நான் இது வந்து டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணாலும் வரணும். ஏன் அப்படின்னா இங்கே ஃபார்முலா நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே நான் F2 கொடுத்துட்டு ஸ்ப்ளிட்டுன்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு எந்த செல்லை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்களோ அந்த செல்லை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு அகைன் டபுள் கோட்ஸ் ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ். கண்டிப்பாக இங்கே ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அகைன் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காகவே சசி செல்வம் அப்படின்னு பிரிஞ்சிடும். இதுக்கு அடுத்தது என்னென்னா இந்த ஃபார்மில் நார்மலாக நம்ம டவுன் பண்ணுவோம் இல்லையா, கண்ட்ரோல் டியும் கொடுத்துக்கலாம், இல்லை அங்கே போய் நீங்கள் டபுள் கிளிக் கொடுத்தாலும் ஓகே. இப்போ நான் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேர்லேருந்தும் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு மெத்தட் ட்ரிக். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் வந்து பேங்கிங் செக்டரில் யூஸ் பண்ணுவாங்க. இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ட்ரிக் பார்த்தீங்களா, ஹவு டு கிவ் ரேட்டிங். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இது நிறைய இடத்துல உங்களுக்கு தேவைப்படும். என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு நேம்ஸ் போட்டிருக்கோம். இது நான் ஜஸ்ட் வந்து ஆல்ஃபபெட்டிக்கலாக போட்டிருக்கேன். இங்கே எக்ஸாம்பிள் இங்கே நேம் இருக்குது. கலெக்ஷன் ஒவ்வொரு பர்சனும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான ரேட்டிங் நம்ம கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்டார் வரணும். ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே எனக்கு ஸ்டார் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ அதுதான் வந்து இங்கே ட்ரிக்கு. ஸோ இப்போ நான் எப்படி ஸ்டார் வர வைக்கிறது? நான் 2ன்னு போட்டு ஆட்டோமேட்டிக்காக 2 ஸ்டார் வரணும், 5 கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக 5 ஸ்டார் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஈக்குவல் டு ரிப்பீட் அப்படின்னு கொடுங்க. ஈக்குவல் டு ரிப்பீட் கொடுத்துட்டு பிரேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோஸ் அப்படின்றது நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஸ்டார் சிம்பிள் வந்துடும். இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டபுள் கோட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு AC4 விச் மீன்ஸ் இந்த செல்லு, அதாவது ரேட்டுன்ற செல்லு கீழே நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்லை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே 2 ஸ்டார் வந்துடும். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுத்தாலே போதும், ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே ஃபில் ஆகிட்டு வந்துடும், ஃபில் டவுன் ஆகிடும். அப்போ இங்கே எக்ஸாம்பிள் இந்த ரேட்டிங் வந்து நான் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 2 மாத்திரனா ஆட்டோமேட்டிக்காக 2 ஸ்டார் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே 5 மாத்திரேன் அப்படின்னா 5 ஸ்டார் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துக்கலாம். இது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா உங்களோட பிஸ்னஸுக்கோ இல்லை உங்களோட டேபிளுக்கும் அதுக்கேற்ற மாதிரி கம்யூனிகேட் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த ஸ்டார்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு ட்ரிக் பார்த்துருவோம். என்ன அப்படின்னா ஸோ ஃபில் சீரீஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபில் சீரீஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரிக்ஸில் 1 2 3 இங்கே வந்து நான் சீரியல் நம்பர் கொடுத்துருக்கேன், இங்கே பர்சன் நேம் இருக்காங்க. இப்போ நான் 1 2 3 வந்து எனக்கு கண்டினியூஸாக வரணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 1ன்னு டைப் பண்ணிவிட்டு 2 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுவோம் இல்லையா. எனக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணாமல் எனக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் அப்படின்னா இங்கே நான் F2 அகைன் கொடுக்குறேன், சீக்வன்ஸ் மெத்தட். ஈக்குவல் டு சீக்வன்ஸ்னு போட்டுட்டு இப்போ நான் 500க்கு பதிலாக நான் 1000 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 1000 போடுறேன், நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் 1000 போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபில் வந்து சீரீஸ் வந்து 1000 வரைக்கும் கொண்டு போயிடும். ஸோ எனக்கு வந்து 1000 வரைக்கும் எனக்கு வரணும் அப்படின்னு மாதிரி எனக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரிக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நான் கண்ட்ரோல் டவுன் நான் கொடுக்குறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக 1000 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான ட்ரிக்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு நம்ம 6 ட்ரிக்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நான் பார்க்கும்போதே இந்த வீடியோ பார்க்கும்போதே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது நிறைய இடத்துல நீங்கள் இன்டர்வியூவில் பார்ப்பீங்க. அப்படின்னா உங்களோட கம்பெனியில் நீங்கள் ப்ராக்டிக்கல் யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பார்ட் வீடியோவில் பார்ப்போம்.